வெடிகுண்டை வாங்கிக்கிட்டு இந்த வழியாக தானே வந்தாகணும். பெரியப்பா அவனை ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு பெரியப்பா, எங்கேயுமே காணோம் அவனை. ஒரு புற தேடி பாருங்க. அவன் இந்த கலவரத்தில் இருந்தே ஆகணும். அவன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரே கலப்பணும். பாரு என்னடா அவனை கொல்ல போற மாற்று தெரிஞ்சிச்சா? உன்னை சாவடிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களையே வந்து மடக்குறியா? உன்னை அங்க வச்சு கொல்றதா பிளான் பண்ணடா, இப்ப இங்கே வச்சு கொல்றேன்டா. நம்ம பிளான் அந்த பார்பிள் தெரிஞ்சு போச்சுடா. என்ன சொல்ற? எவ்வளவு தெரிஞ்சு? எங்கடா இருக்கீங்க? ஏய், நான் பேசுறது கேக்குதா இல்லையா? இப்போ எங்கடா அவன்? ஏய், எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டடா. எப்ப வருவான், எங்க இருந்து வருவான், எப்படி வருவான்னு தெரியாது. பொழுது விடுறதுக்குள்ள உன்னை கொண்டு வாயிடா. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். சார் சார் நான் எங்களுக்கு வேற இல்லையா? ஏய் எங்க இல்ல சார், சார் நீங்க நேர்ல வந்து போட்டு தோலை உரிக்கல. ஏய் சார் எல்லாம் விசாரிச்சாச்சுடா. ரெண்டு வீடுக்கு ஒரு இடம் விடாம தடுங்க. பாக்குற இடத்துல விட்டுக்கிடா. அண்ணே 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 சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆளையே காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். அண்ணே
என் புருஷனையும் சாவ கொடுத்துட்டேன். அவனை மட்டும் விட்டுட்டு போயிருங்கண்ணே. ஆம்பளை இருக்கிறதுக்கு பொம்பளை வரக்கூடாது தெரியாது உனக்கு? போ போங்க போங்கல. ஏய் என்ன வெடிக்க ஒருத்தி இருக்க கூடாது. போங்கடி எல்லாரும். இங்க பாரு, நீ பேசாம இந்த தாமரை அழைச்சிட்டு எங்காவது எஸ்கேப் ஆயிடு. இல்லாட்டி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிவிடாங்க. எங்க அப்பாவுக்கு அந்த ஊர் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியும்டா. ஆனா சாவ போறேன்னு தெரியாது. எனக்கு அங்கே நியாயம் இருக்குன்னு தெரியும். ஆனா என்ன தெரிஞ்சே போறேன், அவ்வளவுதான். எங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுடா. சும்மா லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஏதோ திரும்பி வரமாட்டேன்னு தோணுதுடா. அம்மா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்ன பேசுற? சரி, இனி போலீஸை நம்பி பிரயோஜனம். நீ நேரம் டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட போ. டிரான்ஸ்ஃபார்முக்கு எதுக்கு? நான் சொல்றதை மட்டும் செய். என்ன டிரான்ஸ்ஃபார்ம்ட்டா தான்டா இருக்க? சரி, கரண்ட் ஆஃப் பண்றா. என்ன பண்ண போறேன்னு சொல்ற? நம்ம 2 ஊருக்கு இடையில இருக்கிற ஓடையில கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட போறான்டா. எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் நின்று யாரும் போகாதீங்க, அந்த ஊரை அங்கே கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போறேன். சரி. கிளம்ப போற நேரம் பார்த்து அந்த கரண்ட் போறது இருட்டுல எவன் எங்கெங்க இருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பீஸ் போகாதுடா. கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியா போட்டு வச்சிருக்கிறேன். சாவியை கையில கொண்டு வாடா. வேகமா ஓட்டா புடா. போன் எடுத்து தோடா. நிறுத்துறா. முன்னாடி வண்டி போல படுறா. இங்க படுறா, கேட்டாடு. கதவை சாத்துறா. ஹலோ, என்னாச்சு? நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்து வசமா மாட்டிக்கிட்டோம் பெரியப்பா. ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான் பெரியப்பா. இவன் கதையை எங்கேயே முடிச்சிருவோம். நான் ஊரை கிளப்பிக்கிட்டு குறுக்கு வழியில் போகிறேன். பார்த்து எந்த எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு பாடியை ரோடு வழியாக கொண்டு போய் அந்த ஊரில் போகிறேன். என்னையாரோ
எழவதங்கி கொடிவதங்கி எங்கண்ணன ஐயா மழையில்லைன்னு போவையில் மாணிக்கம் போல வந்து எங்கண்ணன அப்பா ஒன்ன மஞ்ச வரான் தந்தாரோ எங்கண்ணன அப்பா ஒன்ன ரதிகிலியே யாரடிச்சா ஏ பாரு ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்டா இந்த வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணிட்டு கையோட சாவி எடுத்துட்டு போயிட்டாங்கடா. ஒன்றும் இல்லை, பக்கத்தில் கிழவு குச்சி மினாங் கம்பி ஏதாவது இருக்கும், உடச்சி உள்ள சொருவி இழுத்து ஆஃப் பண்ணுறா. போல நீ போன வை. ஈச்சம்பழ செவப்பே கண்ணில் ஈட்டி வச்ச குறுகுறுப்பே ஈரக்கோள நடுங்குதடி அது ஈரஞ்சொட்ட உருகுதடி என் தூக்கம் தூரம் போய் ஐயையோ என் தூக்கம் தூரம் போய் தூக்குல தான் தொங்குதடி. எந்த குச்சி போட்டாலும் அலையுது ஓடிதுடா, ஒண்ணுமே பண்ண முடியலடா, பயமா இருக்குடா. ஏன்டா இவ்வளவு பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்லை, யாரும் சாவக்கூடாது, நம்மளே செத்துருவோம். அவன் அப்பயும் ஏதோ கத்திக்கிட்டா வந்தா நம்ம காதுல விழுகல. கரண்ட் கம்பி கட் பண்ணி கிடக்குறா, பயப்படி கரண்ட் அறுத்து போட்டு போய் இருக்கு.